அன்பான உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு இன்றைய தினம் வாளுக்கு வேலி அம்பலம் பற்றிய தகவலை தெரிந்து கொள்வோம். வாளுக்கு வேலி அம்பலம் தென் தமிழகத்தில் கிபி 18ஆம் நூற்றாண்டில் வெள்ளையர்களின் ஆட்சி அதிகாரத்தை எதிர்த்து போரிட்ட பாகனேரி என்ற கள்ளர் நாட்டின் தலைவர் ஆவார். பாகனேரி தமிழ்நாடு மாநிலத்தின் சிவகங்கை மாவட்டத்திற்கு உட்பட்ட சிவகங்கை வட்டம் காளையார்கோவில் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ளது. பாகனேரி நாடு என்பது 22 சிற்றூர்கள் உட்பட்டுள்ள ஒரு பகுதியாகும். இந்த நாட்டின் தலைவர் வாளுக்கு வேலி அம்பலம் ஆவார். இவருடைய தங்கை கல்யாணி நாச்சியார், இவருடைய தம்பி கருத்த ஆதப்பன் அம்பலம் ஆவார்கள். மருதுபாண்டியர்களின் உற்ற நண்பர்களாக விளங்கிய வாளுக்கு வேலி அம்பலத்தின் போர்ப்படைகள் வெள்ளையர்களுக்கு எதிரான போரில் மருதுபாண்டியர்களுக்கு பெரிதும் உதவின. வேலு நாச்சியார் மற்றும் மருது சகோதரர்களுடன் சேர்ந்து இவர் போரில் ஈடுபட்டதை சிவகங்கை சரித்திர அம்மானையில் பக்கம் 151 குறிப்பிடப்படுகிறது. வேலு நாச்சியார் திருப்பத்தூர் படைக்கு நன்னியம்பலம் மற்றும் சேதுபதி அம்பலம் என்ற கள்ளர் தலைவர்களை தலைமையேற்க செய்தும் காளையார்கோவில் படைப்பிரிவிற்கு மருது சகோதரர்களை தலைமையேற்க செய்தார். அக்டோபர் 24, 1801 கத்தப்பட்டு என்ற ஊரில் சூழ்ச்சியால் கொல்லப்பட்டார். அந்த இடத்தில் இவரின் நினைவாக இவரது சகோதரர் கர்த்தப்பன் அம்பலத்தால் நடுகள் வைத்து வணங்கி வருகின்றனர். அதில் வாளுக்கு வேலி அம்பலம் சிலையின் கையில் ஈட்டி மற்றும் வளரி வைத்துள்ளவாறு அமைக்கப்பட்டுள்ளது. இவருடைய நினைவாகவும் மற்றும் வீரத்தை போற்றும் விதமாகவும் ஜூன் 10ஆம் தேதி வைகாசி 27ஆம் தேதி பாகனேரி நாட்டு மக்களால் பொங்கல் படையலிட்டு வீர வணக்க நாளாக கொண்டாடி வருகின்றனர். இவருடைய வீரத்தினை போற்றும் விதமாக அரசு விழா நடத்த வேண்டும் என்ற தமிழக அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அந்த கோரிக்கையும் அரசு ஏற்றுக்கொண்டு அரசு விழாவாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.